என்னுடைய அன்பு அண்ணன் ஏர்னஸ்ட் அண்ணன் அவர்களை கர்த்தர் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வந்திருக்கின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி ஒரு பாடலை பாடிவிட்டு சுவிசேஷ வார்த்தைகளை உங்கள் கூட பேசுகிறேன். பாடலைன்னா நீங்கள் முடிவில் பாடிட்டு போங்கன்னு சொல்வீங்க. அதனால் ஒரு பாடலோடு தொடங்கி என் செய்தியை அறிவித்து சரியாக 8:30 8:35 மணிக்கு நான் திரும்பவும் கமிட்டி கையில் கூட்டத்தை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இந்த காலத்தில் நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தேவை. ஆமென். அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணிகளும் கோட்டைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் அக்கிரம சிந்தை உள்ள மனிதர்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்மையும் கர்த்தர் பாதுகாத்து நிறுத்தி உயிரோடு அழகோடு வெற்றியோடு செல்வத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் நான் நம்புகிறேன் அது கர்த்தருடைய கிருபை. அது நம்ம இவ்வளவு தூரம் கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். அது உன்னதமானவருடைய செட்டையின் மறைவு. பழைய ஒரு பாடல் உண்டு, நான் நினைக்கிறேன் சாரா நவரோஜி அம்மையார் பாடினார்கள். ஸ்கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன், இயேசு என்னும் நாமமே என்ற பாடல். கையை தட்ட முடிஞ்சா கை தட்டி என் கூட பாடுங்கள். விரைந்து நான் வார்த்தைக்கு வருகிறேன். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே இது சிலுவை தியான கூட்டமாக இருப்பதனால் பழைய இன்னொரு பாடல், சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியன்னு 2 அடிகளை பாடிவிட்டு வார்த்தைக்கு விரைந்து வருகிறேன். சேர்ந்து பாடணும். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தட்டுமா கரங்களை. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் செய்யத்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் செய்யத்தோனியோடு பாதுகாத்த அன்பை நான் என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே
எங்கள் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். உடைய கரங்களை ஒரு நிமிஷம் உயர்த்தி வாரும் ஐயா போதகரே வந்தமிடம் தங்கீரும் சேரும் ஐயா பந்தியிலே சேரும் ஐயா பந்தியிலே சிறியவரா எங்களிடம் சிறியவராம் எங்களிடம் ஒளி மங்கி இருளாச்சே உத்தமனே வாரும் ஐயா ஒளி மங்கி இருளாச்சே உத்தமனே வாரும் ஐயா கழித்திரவும் காத்திருப்போம் கழித்திரவும் காத்திருப்பேன் காதலனே கருணை செய்வாய் காதலனே கருணை செய்வாய் வாரும் ஐயா எங்கள் போதகரே வந்தமிடம் தங்கீரும் சேரும் ஐயா பந்தியிலே சேரும் ஐயா பந்தியிலே சிறியவரா எங்களிடம் சிறியவராம் எங்களிடம் நான் இருப்பேன் நடுவில் என்றாய் நாயனும் நாமம் நமஸ்கரிக்க நான் இருப்பேன் நாயனும் நாமம் நாயனும் நாமம் நமஸ்கரிக்க தாமதம் ஏன் தயை புரிய தாமதம் ஏன் தயை புரிய தற்பரனே நலம் தருவாய் தற்பரனே நலம் தருவாய் கடைசியாய் வாரும் ஐயா போதகரே வந்தமிடம் தங்கீரும் சேரும் ஐயா பந்தியிலே சேரும் ஐயா எங்கள் பந்தியிலே சிறியவரா எங்களிடம் சிறியவராம் எங்களிடம். Thank you Lord. சிலுவை சுமந்த உருவம் சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றது நம்பியே சுவண்டை வா நம்பியே சுவண்டை வா
சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றது. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணா நிலையான சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணா நிலையான சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. இயேசுவே சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றது. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசித்த வேத பகுதியிலிருந்து 3 வார்த்தைகளை இன்னைக்கு ராத்திரி உங்க கூட பேசி சரியாக 12 மணிக்கு முடிக்கலாம் என்று கருதுகிறேன். ஆமென். ஆல்ரைட், விரைவில் முடிப்பேன். என் அன்பு சகோதரர் ஞானராஜ் அவர்களுக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். We read from Hebrews, from the book of Hebrews, 2ஆம் அதிகாரம் 14-15 வாசித்தோம். பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். 17ஆம் வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. தம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். இயேசு மனிதன் ஆனார். அதுதான் நம்முடைய முக்கியமான செய்தி. இயேசு பல விதங்களில் இந்த பூமியில காட்சியளித்தார். ரொம்ப முக்கியமான ஒன்று திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டியது, ஜீசஸ் became human. அவர் ஒரு குழந்தையாக கன்னிமரியாளின் வயிற்றில் கற்பம் தரித்து பெத்லகேமின் முன்னணையில் பிறந்தார். அவர் ஒரு குடும்பத்தில் இருந்தார். He was in a family. He went to work.
அவர் ஒரு தச்ச வேலை செய்கிற வேலைக்காரனாக இந்த பூமியில் வேலைக்கு போனார். எபிரேய நிருபக்காரன் எழுதுகின்ற போது அழகாக சொல்றார், அவர் பிள்ளைகள் மாமிசமும் இரத்தமுமாய் இருப்பது போல அவரும் மாமிசமும் இரத்தம் உடையவராகி மரணத்தை நமக்காக ருசித்து நம்ம எதையெல்லாம் படுகிறோமோ அதெல்லாம் அவர் ஏற்கனவே பட்டு, நீங்க என்ன துன்பம்னு சொல்றீங்களோ அத்தனையும் இயேசுவும் தன் வாழ்க்கையில பட்டு பிரதான ஆசாரியனாக உங்களுக்கு சகாயம் செய்கிறவராய், அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உங்களை புரிந்து கொள்ளுகிறவர்களாய். இன்னைக்கு சொல்றேன், என் சத்தத்தை கேட்கிற நீங்க எந்த நிலையில, எந்த பகுதியில, என்ன போராட்டத்துல, என்ன கஷ்டத்துல, என்ன வீழ்ச்சியில, என்ன தோல்வியில நீங்க இருந்தாலும் எல்லாராலும் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற வானம் விட்டு பூமிக்கு இறங்கி வந்த என் இயேசு எந்த நிலையிலும் உன்னை புரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியன் என்று பைபிள் சொல்லுகிறது. எல்லாரும் அவர் அத்தனை சோதனையும் பட்டு அதை புரிந்து கொண்டவராய்த்தான் இன்றைக்கு எங்கே வீற்றிருக்கிறார் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்றார். கிருபாசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார், நியாயாசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லவில்லை. சீக்கிரம் ஒரு நாள் மகிமையில் இயேசு வருவார், சபை எடுத்துக் கொள்ளப்படும், அன்றைக்கு அவர் நியாயாசனத்தில் அமர்ந்திருப்பார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பூமியில் வாழுகின்ற இந்த காலத்தில் படுகிற சோதனைக்கு அவர் வீற்றிருப்பது சிங்காசனத்தின் மேல், அதாவது நியாயாசனத்தின் மேல் அல்ல, நியாயம் விசாரிக்கிற இடத்தில் அல்ல, கிருபாசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தைரியமாக, ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு பார்த்தேன், தைரியமாக சகாயம் பெற நீங்க அவர்கிட்ட வரலாம் என்று எபிரேய நிருபக்காரன் அழகாக சொல்லுகிறார். சோ தைரியமாய் அவர்கிட்ட நீங்க வரலாம். ஒரு மனிதனை சந்தித்தேன், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இருந்த சில கஷ்டங்களை அவர்கிட்ட சொன்னேன். உடனே அவர் புரிந்து கொள்ளுகிறார். ஏன்னா அவர் சொன்னார், பாஸ்டர் போன வாரம் நானும் அதுதான் பட்டேன் அப்படின்னார். எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வருது, எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு வருகிறது. என்னை அவர் புரிந்து கொள்கிறார், அவரை நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஒரு விவசாயியை சந்தித்தேன். அவர் சொன்னார், எங்க அப்பா விவசாயின்னு. நான் சொன்னேன், என் தாத்தாவும் விவசாயி. ஆமென். புரிந்து கொள்ள முடிகிறது, ஒருவர் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் அது நமக்கு சமமாய் இருக்கின்றன. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து எல்லாவற்றையும் அவர் பட்டதனால இன்னைக்கு என் சத்தம் கேட்கிற நீங்க, ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ, உங்க வாழ்க்கையில என்ன படுறீங்களோ தெரியாது, ஒன்று மட்டும் செய்யுங்க, தைரியமா நீங்க அவர்கிட்ட வந்தா அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். 3 வார்த்தைகள் சொல்லி போகிறேன். ஒன்று, ஜீசஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். இயேசு கிறிஸ்து உறவுகளை புரிந்து கொள்ளுகிறார். ஆமென். ஏன்னா அவர் குடும்பத்தில் இருந்தார். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள், இவன் சகோதரிகளும் இங்கே நம்ம கூட இல்லையா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். சோ இயேசு கிறிஸ்துவுக்கு உறவு நல்லா புரியும். ஆமென். ஏன்னா அவர் கூட பிறந்தது 4 சகோதரர். இங்கிலீஷ் பைபிள் சொல்றது அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்றார். அப்படின்னா ஒன்னுக்கும் மேல இருந்திருக்காங்க. ஸோ ரஃபா நான் கணக்கு போடுறேன், 4 சகோதரர் 2 சகோதரி 6. ஆமென். 6 பேர் கொண்ட குடும்பத்தில் வளர்ந்தால் பிரச்சனை வருமா வராதா? ஆமென். எனக்கு 2 அண்ணன்மார்கள், ஒரு அண்ணன் இப்போ என்கிட்ட பேசுறதே கிடையாது. ஆமென். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்ற குடும்ப உறவுகளில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் என்று என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென். அதிலும் சொல்ல வேணுமா, நம்ம தகப்பனாருக்கு கொஞ்சம் சொத்து சுதந்திரங்கள் இருந்து விட்டால் அவர் மறைந்த பின்னாடி ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க. ஆமென். எவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஆண்டவர் உறவுகளை புரிந்து கொள்ளுகிற தேவன். He had at least 4 brothers and 2 sisters என்று பைபிள் சொல்லுகிறது. ஒருத்தர் கோவிச்சிருப்பாங்க, எவ்வளவு சண்டைகள் வந்திருக்கும். இப்படி எல்லாம் பலதையும் கண்டிருக்கிறோம். இயேசுவுக்கு உறவு நன்றாக புரியும். அதிலும் சொல்றாங்க, இவள் மரியாளின் மகன் அந்த தச்சன் அல்லவா அப்படின்னு கொஞ்சம் கொச்சையா, is he not that carpenter? ஆக்சுவலா அங்கே பயன்படுத்தப்பட்ட கார்பெண்டர் என்ற வார்த்தைக்கு
கிரேக்க மொழி பயன்படுத்திய வார்த்தை டெக்டோன் அப்படின்னா வெறும் கார்பெண்டர் அல்ல, கல்லினாலும் மரத்தினாலும் பல்வேறு மெட்டல் கொண்டு கட்டிடங்களை கட்டுகிற பில்டர் என்றுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆமென். சோ நீங்களும் நானும் அறிந்திருக்கிற என் இயேசு இந்த பூமியில் தச்சனாய் வந்து ஜூவிஷ் கார்பெண்டர் என்று அழைக்கப்பட்டாலும் அவர் வெறும் கார்பெண்டர் அல்ல, அவர் கட்டுகிறவர். கடந்த காலத்தை கட்டுவார், நிகழ்காலத்தை கட்டுவார், எதிர்காலத்தை கட்டுவார். எல்லாத்தை விட உங்க உறவுகளை நன்கு புரிந்து கொள்ளுவார். ஆமென். சிங்கிள்னா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். கல்யாணம் ஆகாம ஒருத்தர் இருக்கிறார்னா அவருக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கும் என்று இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணல. ஆமென். பண்ணாங்கன்னு ஒரு கூத்த வேற நம்மாளுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா அவர் செய்யவில்லை. கல்யாணம் பண்ணுனா என்ன என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஏன்னா இயேசுக்கு கல்யாணம் ஆச்சு. அது எப்ப பாஸ்டர் ஆச்சு? உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு மனவாட்டி, அவர் மனவாளன். நீங்க பண்ற கூத்தெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். கல்யாணத்தில் இருக்கின்ற மனவாட்டிகள் எப்படி இருப்பார்கள் என்று இயேசுவுக்கு நன்றாக தெரியும். வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, ஏறி வா, இதோ உன் மனவாட்டி என்று இயேசுவை சொல்வதை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். பிள்ளைகள் அவருக்கு இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், பிள்ளைகள் என்றால் அதில் பெற்றோர் படுகிற கஷ்டம் அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் தகப்பன் என்று ஏசாயா சொன்னார். நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், பிள்ளைகள் செய்கிற எல்லாத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கீழ்ப்படியாமல் போகும் நேரம், நம்ம சொல்வதை பிள்ளைகள் கேட்காத போது கண்ணீர் வடிக்கும் பெற்றோர்களே, நீங்க கிருபையின் சிங்காசன தண்டை போய் என் பிள்ளை இப்படி பண்றான், என் மகள் இப்படி பண்றான்னு சொன்னீங்களா? யாருக்கு எவ்வளவு தூரம் புரியுதோ தெரியாது, உங்க இயேசுவுக்கு ரொம்ப நல்லா புரியும். அவர் பிள்ளைகளை புரிந்து உறவு புரிந்தவராயிருக்கிறார். He understand what it is to have a family. ஆமென். நான் ஒரு பாஸ்டர் என்று பாஸ்டரா இருக்கிறேன். எங்க அப்பா ஒரு பாஸ்டரா இருந்தாரு. பழைய ஒரு பெந்தெகோஸ்தே திருச்சபையில் ஒரு போதகரா இருந்தார். ஜிப்பாவை கீழே வரைக்கும் போடுவார், கால் முட்டி தாண்டி கீழே வரும் ஜிப்பா. என் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன அல்லேலுயான்னு கூப்பிடுவானுங்க. அதனால அது கொஞ்சம் எனக்கு வெட்கம். பள்ளிக்கூடத்தில் அந்த பேச்சு வந்தால் அது எனக்கு செட் ஆகாது, ஒதுங்கி நிற்பேன். இப்படி இருக்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக என் டீச்சரு எனக்கு தெரியாமலே ஆள் அனுப்பி எங்கள் அப்பாவை ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்கு. யோசித்து பாருங்க, நான் கிளாஸில் உட்காந்துருக்கேன், எங்கள் அப்பா ஜிப்பாவோடு வந்து கிளாஸ் முன்னாடி நிற்கிறாரு. என் கூட இருந்த பிள்ளைகள் கிட்ட எங்கள் அப்பான்னு சொல்ல நான் வெக்கப்பட்டேன். ஏன்னா அவர் அந்த ஜிப்பா போட்ட அந்த கோலம் எனக்கு பார்க்க அசிங்கமாக இருந்துச்சு. நீங்கள் யோசிக்கிறேன் என்ன சொல்கிறீங்கன்னு. இயேசு நியாய சிங்காசனம், பெரிய பெரிய அறிவாளிகளும் ஞானிகளும் வேத பார்வையும் உட்கார்ந்து இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து பேசுகிறார். அவருடைய அறிவாற்றலை கண்டு எல்லோரும் வியந்து பார்க்கிறார்கள். அந்த நேரம் அம்மாவும் சகோதரரும் வெளியே வந்து எங்க புள்ளன்னு சொன்ன போது அவர் என்ன பட்டார், நான் பட்டது அவருக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He understands relationships. He understands everything that you go through. நீங்க வாழ்க்கையில் கடந்து போகிற எல்லாவற்றையும் உணர்கிறவராய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர்கள் இப்படி சொன்னார்கள், அவன் நல்லா தான் இருந்தான், இப்போ அவருக்கு என்ன ஆயிற்று என்று பெற்றோர் அவரை தப்பாக நினைத்த ஒரு நேரம். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ள ஒரு உறவு இந்த பூமியில் இருக்குமானால் அது கிருபாசனத்தில் வீற்றிருக்கிற என் இயேசு ஒருவர் மட்டுமே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனால் நாம் ஒன்று செய்ய வேண்டும், உறவுகளிலேயே சிறந்த உறவு இயேசுவென்று புரிந்து கொண்டு எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அவரிடத்தில் செல்லும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் எந்த நிலையிலும் உங்களை தூக்கி நிறுத்த என் இயேசு பெரியவராயிருக்கிறார். அவருக்கு நண்பர்கள்னா என்னன்னு நல்லா தெரியும். ஆமென். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போவார், மார்த்தாள் தண்டூரி செய்து கொடுப்பார். அது பைபிளில் இல்லை, நான் சொன்னேன். ஆமென். ஏதோ ஒன்று சமைச்சு கொடுப்பாள். ஆனால் அந்த வீட்டுக்கு போவதும் லாசருவோடு உறவில் இருப்பதும் நல்ல ஒரு நட்பு. நண்பர்கள் என்றால் நன்றாய் தெரியும். ஒரு நாள் நண்பன் செத்து விடுகிறார். செத்த போது மார்த்தாளும் மரியாளும் ஏனோ தெரியவில்லை, சகோதரன் போய்விட்டால் வாழ்வில்லையோ என்று நினைத்து கண் கலங்கி அழுதிருக்கிறார்கள். 4 நாள் இயேசு தாமதமாய் வந்து அந்த இடத்தில் நின்று கண்ணீர் வடித்தார். என்னவென்றால், ஒரு நண்பன் வரவேண்டிய நேரத்தில் வரலனா ஒரு குடும்பம் படுகிற, ஒரு நட்பு படுகிற வேதனையை இயேசு காமித்தார். ஆமென். அவரை தாமதப்படுத்தி வேணுமென்று 4 நாள் தாமதித்து போனார். உங்க வாழ்க்கையில நண்பர்கள் உதவ வேண்டிய நேரத்தில் உதவாத போது அதில் இருக்கிற வேதனை என்னவென்று இயேசுவுக்கு நன்றாக தெரியும். காட்டி கொடுப்பது என்னவென்று, ஒருவேளை நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க, அவரையும் காட்டி கொடுத்தார்கள். ஆமென். யூதாஸ் காட்டி கொடுத்தார். நத்திங் இன் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையில் எந்த பகுதி எடுத்தாலும்
இயேசு படாத ஒன்று இல்லை. அதனால நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா நீங்க பட்டதெல்லாம் அவர் ஏற்கனவே பட்டு அனுபவித்து இருப்பதனால் நீங்க சொன்னா அவர் உங்களை நல்லா புரிஞ்சுப்பார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்க அதுக்கு 7 மலை ஏற வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நீங்கள் அங்கும் இங்கும் அலையும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணீரோடும் வேதனையோடும் வந்து முழந்தாள் படியிட்டு இயேசுவே இதுதான் என் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, எங்க பிரதான ஆசாரியன் எங்கேயோ பிறந்த ஒரு மனுஷனும் எங்கேயோ இருக்கிறவர்கள் இந்த பூமியில வந்து தாய்க்கருவில் பிறந்து இந்த பூமியில் குழந்தையாயிருந்து குடும்பத்தில் இருந்து எல்லாவற்றையும் சகித்து 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தன் ஓட்டத்தை ஜெயமாக வெற்றிகரமாய் கால்வரியில் வெற்றி வாகை சூடி நம்ம ரட்சண்ய பங்கை முடித்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர் சீக்கிரம் 2ஆம் வருகையில் வருவார். அவர் எங்கள் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இரண்டாவது, he understands relationship. உறவுகள் அவருக்கு நல்லா தெரியும். 2, வேலைன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். பைபிள் இப்போதான் வாசித்தோம். மார்க்கு சுவிசேஷத்தில் அவர் கார்பெண்டர் அப்படின்னு சொன்னாங்க. தச்ச வேலை செய்கிறவர். டெக்டோன் என்ற கிரேக்க வார்த்தை. அப்படின்னா அவர் வேலை செய்தார். ஆமென். ஒரு தம்பி ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா வேலைக்கு போனா என்ன வேலை செய்ய சொல்றாங்கன்னு. வேலைக்கு போனா வேலை தான் செய்யணும். ஆமென். அது எப்படின்னு தெரியல. நிறைய பேர் இன்னைக்கு வேலைக்கு போக விரும்பல. வேலைக்கு போங்க, வேலையில என்ன கஷ்டம் இருக்குன்னு என் இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆமென். சூப்பர்வைசர் திட்டத்திலிருந்து என்னென்ன நடந்தாலும் அவருக்கு நன்றாக தெரியும். இப்படி சொல்லலாமா? மோர் தேன் மினிஸ்ட்ரி சிலர் கருதுகிறார்கள். அதிகமா இயேசு இருந்தது வேலையில. 3 வருஷம் ஊழியம் செய்தார். ஆனால் 12 வயசுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 18 வருஷமும் கணக்கு போட்டு பார்த்தால் சின்ன வயசுல இருந்தே அவர் வேலை செய்திருக்கிறார். வேலை செய்கிறவர்களே, எந்த துறையில் வேலை செய்தாலும் உங்கள் வேலையில் இருக்கிற கஷ்டம் கிட்டத்தட்ட 30 years he's been a worker, he worked hard அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயேசு கிறிஸ்து வேலைனா நல்லா தெரியும். என்ன வஸ்திரங்கள் போட்டார் என்று எனக்கு தெரியல, என்கிட்ட ஆராய்ச்சிகளை பண்ணி பார்க்கலாம். இன்றைய காலத்தில் அமெரிக்காலேயோ ஜெர்மனியில ஒரு ஒர்க்கர் இருந்தா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் ஒரு பெல்ட்டும் போட்டு அதுல டூல்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருப்பது போல இயேசு கிறிஸ்து ஒரு தச்ச வேலை செய்கிறவராய் இருந்தபோது ஒரு வேலைக்காரன் ஒரு என்ன கஷ்டப்படுவாரோ அந்த கஷ்டங்கள் புரிந்தவராய் இயேசு இந்த பூமியில் இருந்தார். அவருடைய தகப்பனார் சொந்த வியாபாரம் வைத்திருந்தார் என்று தான் நான் கருதுகிறேன். கம்பெனி பேர் என்ன? பாஸ்டர் ஜோசப் அண்ட் சன்ஸ். ஆமென். எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பிசினஸ் ஓன் பண்ணுவது, ஒரு பிசினஸை நடத்துவது என்ன கஷ்டம் என்று இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். என்ன சொல்ல வரேன்? உங்களுக்கு சகாயம் செய்வார். ஆமென். எதுவுமே தெரியும். வியாபாரத்தை துவங்கும் போதெல்லாம் நீங்க அவர்கிட்ட போங்க. நான் நம்புகிறேன் ஞானத்தில் சிறந்தவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் கிருபாசனத்தில் வீற்றிருக்கிறவர். பொய்யும் புரட்டும் நிறைந்த இந்த உலகத்தில் வியாபாரம் செய்வது, அதுவும் கிறிஸ்தவனாய் இருந்து வியாபாரம் செய்வது எவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். He understands business. அவர் அதை செய்தார். ஆமென். வரி கட்டினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் போய் சொன்னார், மீன்வாயில போய் பாரு, வரி பணம் இருக்கும், ஆனா உனக்கு மட்டும் கட்டாது, எனக்கு சேர்த்து கட்டிட்டார். ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? He understood relationship. He understood work. வேலை அவருக்கு நல்லாய் தெரியும். 3வது சொல்லி விரைந்து போகிறேன். 3வது, he understands pain. 3 வார்த்தைகள் தான். 1 உறவுகள் இயேசுவுக்கு நல்லா தெரியும். 2 நீங்க வேலை செய்றீங்களா, உங்க வேலையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். வேலைக்கு போங்க, நல்லா இருப்பீங்க. ஆமென். நிறைய வாலிபர்களை என் காலத்தில் பார்க்கிறேன். வேலை செய்யாமலும் சுற்றியும் திரிந்தும் அதுவும் இதுவும் செய்து அந்த புகையும் இந்த புகையும் விட்டு வாழ்ந்து செத்து தொலைகிற ஒரு தலைமுறைக்கு நடுவேன் என்று சொல்கிறேன். வேலைக்கு போ, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு பார்த்தேன். 3வது இப்படி சொல்கிறேன், ஜீசஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பெயின். வேதனை இயேசுவுக்கு நன்றாய் புரியும். வேதனையை 2ஆய் பிரிக்கிறேன். 1 சரீர வேதனை, 2 உணர்வுபூர்வமான வேதனை. 1 is physical pain, 2 is emotional pain. நம்ம எல்லாருமே இதனூடே கடந்து போனவர்கள் தான். ஏசாயா 53:3 வாசிக்கிறேன். 3:4. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். அவரை எண்ணாமல் போனோம்.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5ஆம் வசனத்தில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாயிருக்கிறோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்றேங்க, உங்க சரீர வேதனை இயேசுவுக்கு நல்லா தெரியும். உங்க உணர்வு, இமோஷனல் பெயின் அவருக்கு நல்லா தெரியும். அவரை பகைத்தார்கள், he was despised. அவரை புறக்கணித்தார்கள், ஜனங்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க, தள்ளினாங்க, ஓரங்கட்டினாங்க, தூக்கி போட்டாங்க. அவருக்கு நல்லா தெரியும், சரீர வேதனை அவருக்கு நல்லா தெரியும். தச்ச வேலைக்காரன் அப்படின்னு கொச்சையா பேசுவாங்க. மரியாளின் பிள்ளை அல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பலவிதத்திலும் சொன்னார்கள். அவருடைய பிறப்பு இன்றைக்கும் தப்பாய் பேசப்படுகிறது. இல்லெஜிட்டிமேட் சைல்டு, தப்பாய் பிறந்தவர் என்று இன்றைக்கும் அன்றைக்கும் சொன்னார்கள். இயேசுவை கொச்சைப்படுத்தினார்கள். இமோஷனல் பெயின் அவருக்கு நல்லா தெரியும். உங்க முன்னாடி சிரிச்சிட்டு பின்னாடி உங்களை ஒரு மாதிரி பேசுறாங்க பாருங்க, இயேசுவுக்கு நல்லா தெரியும். உணர்வுபூர்வமாய் நீங்க படுகிற எல்லா வேதனையும் அவருக்கு தெரியும். அவரை கேலி பண்ணினார்கள், கிண்டல் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், எள்ளி நகையாடினார்கள். அவர் மரிப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு கூட அவரை கேவலமாய் பேசினார்கள். கீழே இறங்கி வா, நீ தேவகுமார் என்றால் நீயே உன்னை ரட்சித்துக்கொள், come on, come down from the cross, let us see அப்படின்னு இந்த காலத்துல விசேடிச்சு கையெடுத்து கிண்டல் பண்ணினார்கள். அத்தனையும் இயேசு சகித்தார். அவர் தான் சொல்றார், நீங்க பட்டதெல்லாம் நான் பட்டிருக்கிறேன், ஏன்டவா நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்வீங்கன்னு பார்த்தேன். சரீர பிரகாரமாய் அவரை அடித்தார்கள். யூத போர்ச்சேவர்கள் அடித்தார்கள், ஏரோதின் போர்ச்சேவர்கள் அடித்தார்கள், பீலாத்துவின் போர்ச்சேவர்கள் அடித்தார்கள். கையை மடக்கி குத்தினார்கள் முகத்தில். அத்தனை அடியும் இயேசு வாங்கினார். தாடி மயிரை இந்த பக்கத்துல இழுத்தாங்க, இப்படியே கிழிஞ்சிட்டு தாடி இந்த பக்கம் வந்துடுச்சுங்க. போகும்போது என்கிட்ட வாங்க கொஞ்சம் இழுத்து விடுறேன், எவ்வளவு வேதனை அதில் இருக்கும் என்று. He suffered physical pain, he suffered emotional distress and pain. தலையில ஒரு முள்கிரீடத்தை வச்சு ஒரு பெரிய குச்சி எடுத்து அதன் மேல அடித்தார்கள். ஆணிகள் தலையில் இறங்க இறங்க மூக்கு, கண்ணு, வாய் வழியாய் ரத்தம் கொட்டியது. சாட்டைகளால் நான் நம்புகிறேன் 39 அடிகள். அந்த சாட்டை விவரித்து பேசவே நிறைய நேரம் தேவை. கைகள் கால்களில் ஆணிகள் கடாவினார்கள். ஒரு மரக்குரிசில் இயேசுவை தொங்க விட்டார்கள். இங்கிலீஷ்ல சொன்னா they tortured him to death. அவரை சித்திரவதை செய்து கொன்றார்கள். கடைசி வரைக்கும் சித்திரவதை செய்தார்கள். My Lord Jesus was tortured to death. சித்திரவதை செய்துதான் அவரை கொன்றார்கள். இன்னைக்கு நீங்க அவர்கிட்ட பேசினா நீங்க உணர்வுபூர்வமாகவும் சரீர பிரகாரமாகவும் என்ன வேதனைப்படுகிறீர்களோ என் இயேசுவுக்கு அது நன்றாக தெரியும். ஆமென். அவர் அதை புரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை விட யோவான் எழுதின சுவிசேஷம் ஒரு வித்தியாசம். அவர்களெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா எழுதினார்கள். சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லுவோமே, சமமா இருந்துச்சு, ஈக்குவாலிட்டி இருந்துச்சு. ஆனால் யோவான் இயேசுவை வித்தியாசமா எழுதினார். 1ஆம் அதிகாரம் தொடங்கும் போதே மரியாள் வயிற்றில் பிறந்தார் என்று எழுதாமல் ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 2ஆம் அதிகாரம் வரும்போது கானாவூரின் கல்யாணத்தில் அற்புதம் இயேசு செய்ததை வித்தியாசமாய் எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் வரும்போது நிக்கோதுமு இயேசுவை சந்தித்ததென்றும் வீண்டும் பெறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் வரும்போது கிணற்றண்டை ஒரு பெண்மணியை சந்திக்க சமரியா வழியாய் போய் சந்தித்த சரித்திரம் அங்கு எழுதப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தாவுக்கு 38 வருஷம் முடவனாய் இருந்தவனை இயேசு நடக்க வச்சார். 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம் வரும்போது ஒரு குருடனை கர்த்தர் சுகமாக்குகிறார். இவன் குருடனா இருப்பதற்கு காரணம் இவன் தகப்பன் பாவமா தந்தை பாவமா என்று கேலி பண்ணவர்களுக்கு ஒரு குருடனை கர்த்தர் சுகமாக்கி காண்பிக்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் லாசருவின் உயிர்த்தெழுதல். ஆமென். இப்படி வித்தியாசமாய் எழுதின யோவான்
கொஞ்சம் வித்தியாசமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் இப்படி எழுதினதை நான் புரிந்து கொள்கிறேன். he writes a bit differently. ஆமென். இவர் மரியாளின் மகனா என்று கேட்ட இடத்தில் யோசேப்பின் மகன் என்று எழுதக்கூடிய ஒரு வார்த்தையை பார்த்துவிட்டு இப்படி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை அலசி பார்க்கும்போது இயேசுவின் ஊழிய காலத்தில் தான் ஜோசப் மரிச்சிருக்க வேண்டும் என்று ஞானிகள் கருதுகிறார்கள். 3.5 வருஷம் ஊழியத்தின் காலத்தில் தான் ஜோசப் இயேசுவின் தகப்பன் என்று சொன்னவர் மரித்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். நான் இப்படி யோசித்தேன். லாசரை எழுப்பியவர், நாயின் விதவின் புருஷனை எழுப்பியவர், தன் தாய் தன் மரிக்க போகிறார் என்று தெரிந்து கஷ்டப்படுவார் என்று தெரிஞ்சு மரியாளை குறித்த ஒரு கவலை இருந்த இயேசு கிறிஸ்து அவர் நினைச்சிருந்தா யோசேப்பை உயிர்த்தல செய்திருக்கலாம். ஆனால் அவர் உயிர்த்தல செய்யவில்லை, அவர் மரித்து போனார் என்று நமக்கு ஐதீகங்கள் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. நீ என்ன சொல்ல வரேனா, இயேசு சிலுவையில் மரிக்கிறாரு. அந்த மரச்செவிட்டின் கீழ் ஏராளமானவர்கள் நின்று அடிப்பதும் கேலி பண்ணுவதும் எல்லா கூத்தும் பண்ணும்போது 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. பேதுரு இல்லை, சீஷர்கள் யாரும் இல்லை. யோவான் அப்போஸ்தலனும் தன் தாயாகிய மரியாளும் மட்டும் நிற்கிறார்கள். ஜோசப் மரித்து போனார். இயேசு அங்கே நின்று கொண்டு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார், தாயே இதோ உன் மகன். யோவானை பார்த்து சொன்னார், இதோ உன் தாய். ஏன்னா பைபிள் சொல்ல அந்த நாள் தொடங்கி யோவான் மரியாளை தன் வீட்டில் வைத்து பராமரித்தார். ஆமென். From that day forth John took Mary to his house and took care of her. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி என் தாய் கஷ்டப்படுவாள் என்று புரிந்து யோவான் கிட்ட சொல்றார், என் தாயை நீ பார்த்துக்கோ. அந்த நாள் தொடங்கி யோவான் மரிக்கும் வரை யோவான் ஒருத்தர் மட்டும்தான் இயற்கை ஏதினார் என்று நமக்கு ஐதீகங்கள் சொல்லுகிறது. சோ அந்த காரியத்தை அவர் செய்தார். நான் இப்படி நினைக்கிறேன், அவர் நினைச்சிருந்தா யோசேப்பை உயிர்த்தல செஞ்சிருக்கலாம். ஏன் தெரியுமா செய்யல? நம்ம குடும்பத்திலும் நேசிக்கிற ஒருவர் மரிச்சா நீங்க படுற வேதனையும் அவர் பட்டு இருக்கிறார். நீங்க புரிஞ்சிருந்தால் இல்லையே சொல்லியிருப்பீங்க. ஆமென். ஒரு தாய் நம்மை விட்டு போனால், ஒரு தகப்பன் நம்மை விட்டு மரித்தால் அந்த மரணத்தில் என்ன வேதனை இருக்கும் என்பதையும் அவர் புரிந்து கொண்டவராய்த்தான் உங்கள் பிரதான ஆசாரியனும் என் பிரதான ஆசாரியனும் இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வீற்றிருக்கும் அந்த கிருபையின் சிங்காசன தண்டை என்ன கண்ணீரோ, என்ன வேதனையோ, என்ன மரண போராட்டமோ, என்ன சரீரப்பாடுகளோ, நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் தழும்புகளால் உங்களை சுகமாக்குவார், வார்த்தையால் உங்களை தேற்றுவார். அல்லையில சொல்ல மாட்டீங்களாங்க? என் சபையில் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் ஆகிலும், ஒரு குறைஞ்சது 20 பேர் ஆகிலும் வாழ்க்கையை முடிச்சிடணும் செத்துடணும் என்று கயிறும் வாங்கி புட்டியும் வாங்கிட்டு ராத்திரி ஜெபம் பண்ணி சபைக்கு ஒரு முறை போயிட்டு செத்துடலான்னு வந்த நிறைய பேர் இன்னைக்கு சாகலங்க, வாழ்ந்திருக்காங்க. ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களங்க. காரணம் என்ன தெரியுமாங்க? இயேசு வாழ வைக்கிற தெய்வம். அவர்கிட்ட வந்தா அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இந்த மரியாள் ஜோசப்பை குறித்து சொல்லும் போது இன்னொன்று இப்படி சொல்லிவிட்டு, இது லென்த் காலமாக இருப்பதனால் அதை சார்ந்த சில வார்த்தைகளை அடுத்த 15 நிமிடம் உங்க கூட பேசி என் வார்த்தை முடிக்க விரும்புகிறேன். அந்த மரியாள் மரச்செவிட்டில் நிற்கும் போது இயேசு அங்கிருந்து இழுத்துட்டு வராங்க. ஒரு நியாய சிங்காசன அறையில ட்ரெஸ்ஸை கழட்டி நிர்வாணியை நிற்க வைக்கிறாங்க. எங்க நம்ம ட்ரெஸ்ஸை கழட்டி 4 பேர் 1000 பேர் முன்னாடி நிற்க வச்சு அசிங்கப்படுத்தல் எவ்வளவு கேவலம் இருக்குங்க. இயேசு அதை சகித்தார். அத்தனையும் கண்ட தாய் கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து மறைந்தும் ஒளிந்தும் குமாரனுடைய வேதனை பார்த்து கொண்டே சிலுவை வரைக்கும் போய் நின்ற தாயார். நான் இப்படி சொல்லுகிறேன், அவர்கள் போய் பிரதான ஆசாரியன் கிட்ட நின்று, யோ நிறுத்தியா, என் பிள்ளைய அடிக்கிறது நீ ஒரு அடி அவர் அடிக்க கூடாது, சிலுவையாவது ஆணியாவது அடிக்கிறதாவது சாட்டையாவது, நாட் ஒன் மோர் பீட்டிங் ஆன் மை சன். ஏன் அப்படின்னா, நீங்க எதற்காக அவரை சிலுவையில் அடிக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம் தான், அவர் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். அதுக்கு தானே நீங்க அடிக்கிறீங்க, அதுதானே தேவ தூஷணம். அதுக்காக தானே சிலுவையில் அறையறீங்க. எதுக்கு சிலுவையில் அறையீங்க? அவர் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். இயேசு ஒரு நாள் கப்பர்நோம் யூதியா வழியாக வந்து ஒரு இடத்தில் நின்று சீஷர்களை பார்த்து கேட்டாரு, இந்த ஊர்ல என்ன பத்தி என்னடா சொல்றாங்கன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, இந்த ஊர்ல உங்களை சிலர் எரேமியா என்றும் சிலர் இதென்றும் அதென்றும். நமக்கும் தெரிஞ்ச காசை தான் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க. நாம இயேசு உடனே சீஷரை பார்த்து கேட்டார், சரி ஊர்ல இருக்கிறவங்க என்ன பத்தி சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். பேதுரு உடனே சொன்னார், நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்றார். உடனே இயேசு பிரதி உத்தரமாய் சொன்னாரு,
இதை மாமிசமும் ரத்தம் உனக்கு அறிவிக்கவில்லை, இது பரம தகப்பன் உனக்கு அறிவித்தார். He is the son of God. அங்க தொடங்கி போயிட்டே இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எதற்கு இந்த அடிகள், எதற்கு இந்த சிலுவை, எதற்கு இந்த பாடுகள்? ஏன் நம்ம லென்த் தினம் கொண்டாடுறோம்? ஒரே ஒரு காரணம், இயேசு தன்னை தேவகுமாரன் என்று சொன்னார். ஆமென். இல்லையா? சொல்ல மாட்டீங்களாங்க? இன்னைக்கும் அவர் மனுஷகுமாரன், அவர் சுவாமி, அவர் குருன்னு சொல்லிட்டா நமக்கு மாலை போட்டு கொண்டாடுவாங்க. ஆமென். சொல்ல மாட்டீங்களாங்க? நம்மளும் இன்னைக்கு அடி வாங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் ஒருத்ததாங்க தேவகுமாரன். ஆமென். அவர் தேவகுமாரன். இப்படி சொல்ற மரியாள் இயேசு படுற பாடுகளை பார்த்து பார்த்து கலங்கி உடைஞ்சு நிக்கிறா. முகத்தை மறைச்சு கொண்டு சிலுவையை பார்த்து, பெற்று வளர்த்த மகனை கொன்று குவிப்பதை பார்த்து எந்த தாய்ங்க தாங்குவாங்க? அவள் தாய் உள்ளம் துடித்தது. ஆனால் நல்லா கேட்டுட்டு நீங்க ஒரு ஆமேன் சொல்லினோம். ஒரே ஒரு சத்தியத்திற்காக அந்த வேதனையை தாங்கினார். என்ன தெரியுமாங்க? ஒரே ஒரு சத்தியம். இன்னைக்கு நீங்க அடிச்சு தொலைச்சு வௌவால மாதிரி தொங்க விடுறீங்களே இந்த மனுஷனை, அவர் எனக்கும் ஜோசப்புக்கும் பிறந்தவர் அல்ல, அவர் மெய்யாகவே தேவகுமாரன் தான். ஏன்னா அவ போய் பிரதான ஆசாரின் கிட்ட, நிறுத்தியா என் புள்ளை அடிக்கிறது, இவரு தேவகுமாரன் இல்ல, எனக்கும் ஜோசப்புக்கும் பிறந்த புள்ளதான் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தேவதூஷணம் நீங்கிச்சு. சட்டப்படி அவருக்கு தண்டனை இல்லை. சொல்ல மாட்டீங்களாங்க? அப்ப அவர் இவ்வளவும் சகித்து மரியாள் அந்த வேதனையை பார்த்தும் கலங்காமல் அந்த சத்தியத்திற்காக நின்றாளே. அதனாலதான் நம்மளும் சொல்ல வேண்டும், மரியே நீ வாழ்க. இல்லையா? சொல்ல மாட்டீங்க? கேத்தலிக் சர்ச் வழியா போகும்போதெல்லாம் மேல எழுதி வச்சிருப்பாங்க, மரியே நீ வாழ்க. ஒரு வகையில அவங்க தாயா இருந்தாலும் நானும் சொல்றேன், மரியே நீ வாழ்க. ஆமென். அந்த அம்மா போய் வாயை விட்டு என் புள்ள யோசப்புக்கும் எனக்கு தான் பிறந்தான்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு கிறிஸ்தவன் தலைகீழா போயிருக்குங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், மரியே நீ வாழ்க. ஆமென். சொல்ல மாட்டீங்க? ஆமென். Because she stood for the truth. இந்த ஒரு சத்தியத்திற்காக என் பிள்ளை ஒப்பு கொடுக்கிறேன். அவ எனக்கும் ஜோசப்புக்கும் பிறந்தவர் அல்ல, அவர் தேவகுமாரன் தான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்வீங்கன்னு பார்த்து அவர் கால்வரிக்கு வந்து மரித்தது உங்க வேதனையும் என் வேதனையும் சுமப்பதற்காக. ஆமென். இப்போ நான் வந்துடுறேன். ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும், நம்ம தகப்பன். மோரியா மலைக்கு போறார், குமாரனை பிடிச்சிட்டு போறார், மலை மேல போறார். 3 நாள் பயணங்கள், பல மலைகளை தாண்டி மோரியா மலைக்கு போறாரு. அந்த மலைக்கு மேல போகும் வழியில் ஈசாக்கு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஏப்ராம் தாத், ஐயா அப்பா டேடி, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலியிட என்ன இல்ல, ஆடு இல்லையேன்னு கேட்டார். இங்கிலீஷ் பைபிளோடு சொல்லி போறேன். And Abraham told, my son, the Lord has provided. Amen. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், வழிவகுத்திருக்கிறார். எதை? ஆட்டுக்குட்டியை. நான் சொல்லி முடிச்சிடறேன். மலைக்கு மேல போயிட்டாங்க. மோரியா மலை மேல ஈசாக்க படுக்க வச்சிட்டாங்க. கத்தி எடுத்து கொலை செய்வதற்கு ஆபிரகாம் துணிந்த போது பரலோகம் சொல்லியது, பிள்ளை ஆண்டான் மேல கைய போடாது. இப்படி சொல்றேன். ஆபிரகாம் தகப்பன் அந்த பிள்ளை அன்று கொல்லவில்லை. 2, ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்னார், the Lord has provided a lamb. கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை தந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையா பாத்தீங்கன்னா மலை மேல கத்தி எடுத்த போது, பிள்ளையாண்டன் மேல கத்திய போடும் நேரம் வந்த போது பைபிள் சொல்லுகிறது, ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். புதர்களில் சிக்கியது ஆட்டுக்குட்டி அல்ல, புதர்களில் சிக்கியது ஆட்டுக்கடா. நீங்க பைபிள் ஆதியாகமம் 22 போய் படிச்சீங்கன்னா, நேரம் இல்ல, ஆட்டுக்கடா என்று சொல்லியிருக்கு. அப்படின்னா அன்றைக்கு ஆட்டுக்குட்டியும் அடிக்கப்படவில்லை, அன்றைக்கு குமாரனும் அடிக்கப்படவில்லை. ஆபிரகாம் மோரியா மலையில் இந்த காரியம் முடிச்சு 2000 வருஷத்துக்கு பின்னாடி கல்வாரி என்ற குப்பை மலையின் மேல், ஆமென், ஒரு ஆட்டுக்குட்டி வருவதை அறிந்த யோவான் ஸ்நாபகன் இப்படி சொன்னார் யோவான் சுவிசேஷத்தில், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? மோரியா மலையின் மேல் கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அல்ல, ஆட்டுக்கடா. அது அடிக்கப்படவில்லை. 2வது சொல்றேன், தகப்பன் ஆபிரகாம் மகனை கொல்ல ஆயத்தமானான், இருதயபூர்வமாய் செய்ய நினைத்தார், ஆனால் மகனை கொடுக்கவில்லை. ஆனா உங்க பாவத்திற்காகவும் நித்திய ஜீவனுக்காகவும் மறுவாழ்வுக்காகவும், ஆமென், கல்வாரி மலையின் மேல் அந்த சிலுவையின் மேல் இயேசு கிறிஸ்து தொங்கும் போது குமாரனை
ஒப்பு கொடுக்கவும் கொல்லவும் தகப்பன் தயங்கவில்லை, அவர் கொன்றார். ஆமென். அவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சந்தோஷமா இருக்கு இந்த லென்த் நாளில். ஆமென். சிஎஸ்ஐயினுடைய இந்த வளாகத்திலே ஒரு உற்சாகத்தை பார்க்கிறேன். இப்பதான் நான் தப்பு பண்ணிட்டேனோ, 2 நாள் கொடுத்திருக்கலாமோன்னு யோசிக்கிறேன். இல்லையா சொல்ல மாட்டேங்க. Jesus died for you and for me. He understands your relationships. He understands your hard work. And he understands your emotional and physical pain. And that is the reason he became my high priest. And he became my lamb. And he died for me on the cross of Calvary. And his name is my loving Jesus. கையை உயர்த்தி ஒரு முறை இயேசுன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருக்காக வாழ்க்கை கொடுத்தவர் எவரும் சாதாரணமாய் இருந்ததில்லை. கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். சீக்கிரம் இயேசு வரப்போகிறாராம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 27 படிச்சு முடிக்கிறேன். எபிசியன்ஸ் 5:27 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லிடுங்களேன். அவர் சீக்கிரம் வரார். எதற்கு தெரியுமாங்க? உங்களை கரை திரையற்ற ஒரு சபையாக அவருக்கு முன்பாக அவர் உங்களை நிறுத்துவதற்காக அவர் சீக்கிரம் வருகிறார். எத்தனை பேர் அங்கே போறீங்கன்னு நம்பிக்கை இருக்கு? 10 பேர் தானா? இன்னொரு முறை, எத்தனை பேர் அங்கே போறீங்கன்னு நம்பிக்கை இருக்கு? அவர் வருவார். தமக்கு முன் உங்களை அவர் கரை திரை அற்றவராய் நிறுத்த தான் இவ்வளோத்தையும் கால்வரியில் செஞ்சாருங்க. எத்தனை பேர் தெரியும்? அவருடைய ரத்தம் தாங்க உங்களை கழுவுது, உங்க செயல்கள் அல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? செயல்களில் யோக்கியமாய் இருக்க வேண்டும், செயல்களில் நல்லவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் என்னை கரைத்திரையற்றவனாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவது என் செயல்கள் அல்ல, கர்த்தருடைய ரத்தம், விலையேறப்பெற்ற திரு ரத்தம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? முடிக்கணும். ஏதோ ஒன்று புரிய வச்சுட்டு தான் முடிச்சுனா நல்லா இருக்கும். இப்போ அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, பைபிள் என்ன சொல்லிச்சுன்னா 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம். நானும் இதை இப்போ எனக்கு வயசு 60. நம்பினீங்கன்னா நம்பாட்டி போங்க. போன பர்த்டேக்கு 60ன்னு போட்டாங்க. நான் சொன்னேன் இன்னிலேருந்து 20 போடுங்க, இனிமேல் எனக்கு கேட்கல. 60 போடாங்க, 20 போடுங்க. எங்கள் பசங்க கேட்டாங்க, என்னையா அவனுக்கு வயசு குறைஞ்சிச்சான்னு கேட்டாங்க. வயசு குறைல, இன்னும் பலத்தோடு என் முன்னாடி இருப்பது 20 வருஷம்தான். பலத்தின் மிகுதியால் 80, கொஞ்சம் தாண்டினா 90. ஆமேன். அதை ஒழுங்கா வாழணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். ஆமேன். ஓகே. ஸோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறானா. முடிஞ்சிச்சான். என்ன நல்லா பாருங்க, முடிச்சிட்டேன். ஐ ஹேவ் ஒன்லி 3 more minutes. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதாச்சு. அப்படின்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், முடிஞ்ச மாதிரி தெரியுதா? இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், பரிசுத்தாவி கூட பெற்றுக்கொண்டோம். இன்னும் நமக்குள்ள அந்த ஏதோ இருக்குதுல்ல, உணர்றோம்ல. we still have those feelings. சின்ன பையனா இருக்கும் போது கேரளாக்கு போவோம். இப்பயும் நான் சின்ன பையனா மாதிரி தான் இருக்கிறேன். இவ்வளோ போறாம பாருங்க உங்களுக்கு. கேரளாக்கு அப்போ நான் சொல்றது 45-50 வருஷம் முன்னாடி எங்க அம்மா என்ன நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸு போட்டு எக்மூர்ல 7 மணிக்கு கொல்லம் மேல் ஏற்றி விடுவா. கொல்லம் மேல அதை ஆடி 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 செங்கோட்டை வழியா சிவகாசி அப்படி போய் அது போய் கொட்டாரக்கரை சேரும். புனலூர் தாண்டி கொட்டாரக்கரை. அந்த கொட்டாரக்கரை போய் சேர்றதுக்குள்ள 15-17 ஹவர் ஆயிடும். இந்த ட்ரெயினில் ஆடி 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 போயிட்டு எங்கள் தாத்தா நிற்பார் வேஸ்ட் எல்லாம் கட்டிட்டு. என்னை வீட்டில் கொண்டு போய் எங்கள் பாட்டி என்னை குளிப்பாட்டி எனக்கு சாப்பாடெலாம் கொடுத்து, அப்போ விளக்கெல்லாம் கிடையாது, ராத்திரி மின்னி பூச்சி தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்த கேரளாவில் அந்த கூரையெல்லாம் போய் இருப்போம். எங்கள் பாட்டி கூட இருக்க ராத்திரி சாப்பிட்டுட்டு உட்காந்தா ட்ரெயின் போகிற மாதிரியே இருக்கும். எத்தனை பேர் உணர்றீங்க? ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், அல்லேலூயா சொல்லிட்டோம், பரிசுத்தாவி உள்ள வந்துடுச்சு. ஆனால் இன்னும் ட்ரெயின் ஆடுற மாதிரி தான் இருக்கு. அந்த ஃபீலிங்கில் தான் நம்ம இருக்கிறோம். இதை நான் விளக்கிட்டு என்னுடைய செய்தியை முடிச்சிடறேன். ஆனால் என் பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புது சிருஷ்டி ஆயிட்டான், பழையவைகளாம் ஒளிந்து போயிடுச்சு, எல்லாம் புதிதாச்சு.
புரியலையே பாஸ்டர். இப்படி விளக்குவதற்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன், a picture is worth 1,000 words. நான் ஒரு பழைய ஃபியட் கார் வச்சிருந்தேன், டிங்கரிங் பண்ணலான்னு 30 வருஷம் முன்னாடி கொண்டு போய் சசின்னு ஒருத்தங்கிட்ட விட்டேன். என்னை பார்த்தோன்னே, பாஸ்டர் வாங்க 2 நாளில் பண்ணி கொடுத்துட்றேன்னா. நீ அப்படிலாம் சொல்லாத, 5 நாளில் கூடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 5ஆவது நாள் போய் பார்த்தா என் காரே காணோம், முள்ளுக்காட்டில் தள்ளி விட்டுருக்கான். என் கார் போச்சோ இல்லையோ, அது என்ன ஆசீர்வாதமோ, அவனுக்கு 20 கார் வந்து நிற்குது டிங்கரிங்க்கு. என் காரை விட்டு போட்டான். என்ன சொல்ல வரேன்னா, அந்த காரு பழைய கார், டோர் இன்னும் பழசு, அதில் இருக்கிற எல்லாமே ரப்சர் ஆயிடுச்சு, டயர்லேருந்து எல்லாமே போச்சு. காரு பழசுங்க என்ற மாதிரி நீங்க பழசுங்க. ஆனா என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்க புது சிருஷ்டி ஆயிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பழைய ஓட்டக்கார் டோர் ஆடுது, டயர் நாளும் ஃப்ளாட்டு, உள்ளெல்லாம் துரும்பு பிடிச்சிருக்கு, சீட்டெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னு வச்சுங்க, சும்மா பேச்சுக்கு சொல்றேன், ஜெர்மனியிலிருந்து புது ஒரு இன்ஜின், என்ன கவனிக்கிறீங்க, ஆமாம், புது இன்ஜின், பிராண்ட் நியூ இன்ஜின், கிட்டத்தட்ட 3000 சிசி நல்ல வேகமா ஓடுற இன்ஜினை அந்த வண்டியில ஃபிட் பண்ணேன்னு வைங்களேன். ஆமென். காரு பழசு, இன்ஜினு புதுசு. உட்கார்ந்து இருக்கிற நீங்கெல்லாம் பழசுதான், அதே ஆளுதான், இன்னும் அந்த ஃபீலிங் எல்லாம் இருக்கு. ஆனா இன்ஜின் நாங்க புதுசு. நீங்க புது சிருஷ்டி ஆயிட்டீங்க, இன்ஜின் உள்ள வந்துடுச்சு. ஆனா இன்ஜின் வந்தனால வண்டி ஓடுற மாதிரி தெரியல, வண்டி ஓடாது. ஆனா வண்டி ஓடணும்னா அந்த இன்ஜினோடு கனெக்ட் பண்ண வேண்டிய எல்லா பைப்புகளையும் மீண்டும் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒன்னொன்னா கனெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஆமென், இன்ஜின் கொஞ்சம் வண்டியை நகர்த்த ஆரம்பிக்கும். அப்பவும் அது கார் சரியாவாது, டயர் மாத்தணும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? டோரட்டிங் சரி பண்ணணும், உள்ள இன்டீரியர்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கதான் கர்த்தர் தேவாலயத்தை நமக்கு தந்தார். இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், கர்த்தர் ஒரு தேவாலயத்தை தந்தார். சண்டே சண்டே, ஃப்ரைடே ஃப்ரைடே, ஆமென், டியூஸ்டே ஜெபம் நடக்கும் போதெல்லாம் வந்து ஒவ்வொரு டியூபா நீங்க ஃபிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காரு பழசுதான், இன்ஜின் புதுசுதான். ஆனா நீங்க கனெக்ட் பண்ண நீங்களும் வேகமா ஓடுற ஒரு காராக மாறி, இது என்னைக்கு நிறைவேறும்னா, இயேசு வரும்போது நீங்கள் பூரண சிருஷ்டிகளாய் இருப்பீர்கள், பரிபூர்ணம் அடைவீர்கள். அது வரைக்கும் நீங்க மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்கணும். சிந்தையை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள், சிந்தையில் மறுரூபம் அடைந்து கொண்டே இருங்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி உங்கள் பாவங்கள் உங்கள் குற்றங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார். ஆமென். 2 வார்த்தையோடு முடிக்கிறேன். இப்படி எனக்கு ஒரு பழக்கம், 2 வார்த்தைன்னு சொல்லி சில நேரம் 11 மணி ஆயிடும். ஒரு ஆமீன் வருவேன்னு பார்த்தேன், இல்ல முடிச்சிட்டேன். 2 வார்த்தை. லேவியராகமத்தில் இப்படி சொல்ல, 2 ஆடு எடுத்துக்கோ, முடிச்சிட்டேன், வாசிக்க நேரம் இல்லை. 2 ஆட்டை எடுத்துக்கோனாரு. ஒரு ஆட்டை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியன் பிரவேசிப்பான். ஆமென். கிருபாசனத்தின் மேல் ரத்தத்தை தளித்து அங்கே பணிவிடைகளை செஞ்ச பின்னாடி அந்த 1 வருஷத்திற்கு இஸ்ரவேலின் பாவங்கள் மூடப்படுகிறது. ஆமென். 1 வருஷத்திற்கு கர்த்தர் இஸ்ரவேலின் பாவத்தை மூடுகிறார். அது ஒரு ஆட்டுக்குட்டி. லேவியராகமம் சொல்லுது, 2வது ஆட்டை எடுத்துக்கொண்டு அந்த ஆட்டின் தலையின் மேல் பிரதான ஆசாரியன் கையை வைத்து இஸ்ரவேலின் பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டின் மேல் சுமத்தி, அந்த ஆட்டுக்கு பேர் தான் போக்காடு, ஸ்கேப் கோட். அந்த ஆட்டின் மேல் பாவத்தை சுமத்தி அதன் கழுத்தில் ஒரு கயிறை கட்டி ஒரு மனுஷன் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மனுஷன் அதை இழுத்து கொண்டு போய் தூரமாய் எருசலேமுக்கு வெளியில வனாந்தரத்தில் கொண்டு போய் தூரத்தில் விட்டு விடுவார். அதற்கு பின்பு அந்த ஆடு அழிந்து செத்து தொலைஞ்சு போய்விடும். இந்த 2த்தையும் புதிய ஏற்பாட்டோடு இணைச்சு காட்டுகிறேன். உங்களுக்காய் எனக்காய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரதான ஆசாரியன், ஆமென், வேறு ரத்தம் அல்ல, தம் சொந்த ரத்தத்தால் கிருபாசனத்தின் மேல் தளித்து உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் கர்த்தர் மூடினார். நல்லவர் அல்லே சொல்ல மாட்டீங்களா? முடிச்சிட்டார். 2வது என்ன தெரியுமா பண்ணாரு? உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் உங்களை விட்டு கர்த்தர் எடுத்துட்டார். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? முடிச்சிடலாமா? இப்படியே முடிச்சிடலாமான்னு தோணுது. உங்க பாவம் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். ஆமென். ஏன்னா கடவுள் உங்களுக்கு ஒரு மைண்டை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட போது இப்படி யோசிங்களேன், உங்க மைண்டை மட்டும் கடவுள் எடுத்துட்டாருன்னு வைங்களேன், நீங்க காலி. ஆமென். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க மைண்டை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு புது இன்ஜினை கொடுத்து
உங்களை சரி பண்ணிட்டே இருக்கிறாரு, மைண்டை மாற்றவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதே மைண்டு தான். உங்க ஆவிதான் புதுசாச்சு, மைண்டு மறுரூபமாயிட்டே இருக்கு, பைப்பை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது உங்கள் பாவத்தை குறித்து பைபிள் சொல்லுது, ஒன் he covered it, அதான் அட்டோன்மெண்ட் என்று சொல்வார். he covered it, two he removed it. அதை தான் சங்கீதக்காரன் சொன்னான். முடிக்கிற கடைசி வார்த்தை, எல்லாரும் வலது கை உயர்த்துவீங்களா? அந்த வார்த்தை சொல்லும்போது பலத்தோர் ஆமீன் சொல்லுங்க. இயேசு கால்வரிக்கு வந்ததனால் ஒன்று உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உங்கள் பாவங்கள் மூடப்பட்டது. யாருடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ பாக்கியவான்கள். கடைசி வார்த்தை, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் மீறுதல்களை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்துட்டாரு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஜெயமா இருப்பேன்னு சொல்ற புது சிருஷ்டிங்கெல்லாம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் புது சிருஷ்டி தான், இன்னும் உணர்கிறேன். தேவாலயத்துக்கு போயிட்டே இரு, வசனத்தின் கீழ் மறுரூபம் அடைஞ்சிட்டே இருங்க, வெற்றியோடும் அனுகிரகத்தோடும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். அமர்ந்த வண்ணமாய் ஒரு நிமிஷம் கையை உயர்த்து, உங்களுக்காக ஜெபித்து நான் கொடுக்குறேன். இன்னும் ஊழியங்கள் இங்கே நிறைவேற வேண்டும். 5 நிமிஷம் எல்லாரும் கையை உயர்த்தும் போது, தேங்க்யூ ஜீசஸ், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை என் கண்கள் கலங்கிடுதே. தேங்க்யூ ஜீசஸ். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கரமுயர்த்தி கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஒன் மோர் டைம். கல்வாரி எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். கரமுயர்த்தி சொல்லுவோமே, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றிப்பா. இந்த சத்தம் கேட்ட எல்லா குடும்பங்களும் உறவுகள் நலமாயிருக்கட்டும், சந்ததிகள் ஓங்கி படரட்டும், குடும்பத்தில் இருக்கும் சலசலப்புகளும் இன்று தீரட்டும். வேலையில் எங்க பிள்ளைகளை உயர்த்திடுங்க, தொழில் வியாபாரங்கள் செழிக்கட்டும், கட்டும் பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. இதயபூர்வமாய் என்ன வேதனைப்படுகிறார்களோ, எங்கே பகைக்கப்பட்டார்களோ, எங்கே தள்ளப்பட்டார்களோ, எங்கே குடும்பத்தில் ஒதுக்கினார்களோ, அங்கெல்லாம் உங்க காருண்யம் விளங்கட்டும் என்று வேண்டி ஜெபித்து, கால்வரி செய்த செயல்களை பேசிக்கொண்டே இருந்தால் ஆழமானவைகள். உமக்கு நன்றி சொல்லி, பிதாவே தந்தையே, உங்க குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுக்காய் தன்னை தத்தம் செய்ய நீ கொடுத்தீரே, ஒப்பு கொடுத்தீரே, நன்றி சொல்லி உங்க திருப்பாதத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தம் கேட்டு இன்னும் ரட்சிக்கப்படாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் இன்னைக்கு ராத்திரி இந்த சத்தத்தை கேட்டிருந்தா உள்ளத்தில் நீங்க வாங்கப்பா, அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு வேண்டி ஜெபித்து இந்த தேவாலயத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆயர்மார்களை ஆசீர்வதிக்கிறோம், சபை மக்களை ஆசீர்வதிக்கிறோம், உறுப்பினர்களை ஆசீர்வதிக்கிறோம், இதனுடைய கமிட்டி உறுப்பினர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஓங்கி படரட்டும் என்று வேண்டி ஜெபித்து உங்க திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. Thank you, Ayya, for your wonderful message. God bless you, Ayya. நம் அமர்ந்தவாறு காணிக்கை பாடல் ஒன்று பாடப்படும். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கை மாடலுக்கு நாம் படிக்கலாம்.
கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கருநீங்க இருதயத்தை. கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கருநீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கருநீங்க இருதயத்தை. கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கருநீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவருள் செய்குவி. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவருள் செய்குவி. கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கருநீங்க இருதயத்தை. கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கருநீங்க இருதயத்தை. அன்பானவர்களே, நாளை தினத்திலும் இந்த நற்செய்தி கூட்டமானது நடைபெறும். மாலை 6:30 மணி அளவில் இந்த நற்செய்தி கூட்டமானது நடைபெறும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூரிலிருந்து சகோதரர் டேனியல் பால் ஐயா அவர்கள் வந்து நாளை தினத்திலும் நாளைய மறுதினமும் நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இரவு நேரத்தில் இந்த நாளினுடைய நற்செய்தி கூட்டத்தில் உடைய கிருபை இருந்து ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரை அநேக இடங்களில் நம்முடைய வார்த்தையை கொண்டு செல்கின்ற போது அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமே நாங்கள் மன்றாடுகிறோம். தன்னுடைய தாளந்துகளை திறமைகளை உம்முடைய நாம் மகிமைக்கென்று பயன்படுத்துகின்ற போது உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுத்தீர். தொடர்ந்து அவருடைய பயணங்களில் உம்முடைய ஆசீர்வாதம் இருந்து வழிநடத்த வேண்டுமே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த கூடுகையின் வழியாக நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையினுடைய திருப்பணிக்கு என்று ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்ற போது உம்முடைய கிருபை ஆசீர்வாதம் இந்த காணிக்கை படைத்த ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானவருடைய துணையும் வழிநடத்தலும் இந்த லெந்து காலங்களில் அதிகமாக ஆண்டவரே நாங்கள் சிலுவை தியானங்களையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நாங்கள் தியானிக்கின்ற போது ஆண்டவர் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு
ஆண்டவர் மிகுந்த ஒரு பயனுள்ளதாக இருக்க ஆண்டவர் தொடர்ந்து உதவி செய்வீராக. ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கவும், எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் தகுதிப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்றாடும். அடிப்பட்ட கிருபைகளோடு தொடர்ந்து வருகிற நாட்களில் ஆண்டவர் வந்து பங்கு பெற்று உம்முடைய ஆசையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்தலும் வழிநடத்தியலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடும் நம் அனைவரோடும் இன்றும் சார்ந்து தங்கியிருப்பாராக. ஆமென். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.